ஓகே. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். I bring greetings to you in the precious name of the Lord and Savior Jesus Christ of Nazareth. இந்த காலவேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும் வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மிகவும் எளிய நடையில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். I just want to tell few things நீங்கள் எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. குறிப்பாக இதை முகநூல் வாயிலாக வாட்ச் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும், யூடியூப் வாயிலாக வாட்ச் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து அநேகர் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற புது செய்திகள் உங்களுக்கு உடனே வரும். வேறு எந்த நோக்கமும் அல்ல. கர்த்தர் நல்லவர். சாட்சிகள் இருந்தால் கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. விசுவாசிகள் நீங்களும் சாட்சிகள் இருந்தால் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுங்கள், எழுதி அனுப்புங்க. அது 4 பேர் படிக்கும்போது அவங்களுடைய ஆத்மா என்ன ஆகும், பலப்படும். இந்த மாதம் என்ன ஆண்டவரே பேசுறது? போன மாதம் பயங்கரம் பராக்கிரமசாலி என்ற தலைப்பில் பேசணும். அந்த ஆண்டவரை பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் இன்றும் வாழ்கிறார். அவர் இன்றும் வாழ்கிறார். யோபு சொல்லும்போது சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரிடீமர் லிவத். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், கிறிஸ்து எனக்குள்ள என்ன பண்ணிருக்கிறார், பிழைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்து எனக்குள்ள பாருங்க. அந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல்? தேவ பிரசன்ன நிரப்பு. நல்ல கிளைமேட் இல்லை? இங்கே வந்து பெரிய ஒரு அல்மோனாடு ராட்சத ஃபேன் இங்கே இல்லை எனக்கு உடம்பு குளிர்றதுக்கு. ஆனால் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தை நான் சொல்லும் போது என்னுடைய நரம்புகள், என்னுடைய உடம்பு, என்னுடைய சர்மம் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் போகிறது. ஆமென். உண்மை உண்மை. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, மிகவும் எளிய நடையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காய் நிறுத்தி தெளிவாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொள்வதை பார்க்கிலும் என் வாழ்நாட்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது அப்படியெல்லாம் வேண்டாம். எல்லா காலமும் நல்ல காலம்தான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லாமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது எல்லா காலமும். கஷ்டமான காலம் வரும், ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். அதுக்கு பேர் தான் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. யாக்கோபின் சிறை இருப்ப திருப்பும்போது எப்படி இருப்பீங்களா? மகிழ்ச்சி. இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கான்? ஓ களிப்பு. இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. The Lord who will remove the captivity. When I was praying, the Lord told me very clearly in the book of Ezekiel. எசேக்கியேலுடைய புத்தகத்திலிருந்து நான் ஆண்டு பேச ஆரம்பித்தார். என்னால் ஓப்பனாக சொல்கிறேன், ஸ்டாப் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? போதும் அப்படின்னு நிறுத்த முடியல. பேசிக்கிட்டே இருக்கிறார். தம்பி பால் அழகாக நடத்தும்போது சொன்னாங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார் எதிர்பார்க்க. கர்த்தர் நிச்சயமாக பேசிக்கிட்டே இருக்கிறார். நிறைய காரியத்தை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதில் ஒன்று இந்த 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் யாராவது ஒருவர் மைக் எடுத்து கார்ட்லெஸ் மைக் ஃப்ரீயாட்ட கொடுங்க. இல்லை யாரும் 1 முதல் 7 வரை. 37 1 முதல் 7 வரை. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். யூடியூப்ல வாட்ச் பண்றவங்க பைபிளை நீங்களும் எடுத்து பாடிங்க.
ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுன்னு வெயிட் பண்ண வேண்டாம். அது ஒரு சோம்பேறித்தனமாக போயிடுது. மீண்டும் சகோதரி மீதி வசனத்தை வாசிப்பாங்க, கேட்போம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. போதும். ஆமென், ஆமென் சொல்றேன். திரும்ப அந்த பிரச்சனை என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. இப்போ நான் பேச போகிற சப்ஜெக்ட், கத்த சொன்னதை நான் பேசும்போது, ஒருவேளை யாரோ என்கிட்ட எல்லாத்தையுமே உங்க கதையை சொன்ன மாதிரியே இருக்கும். எப்படி? என்ன ஃபேஸ்புக்கில் வாட்ச் பண்ணுறவங்க யாரோ கவனிங்க, உங்க கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி நான் பேசுன மாதிரியே இருக்கும். ஒருத்தர் எனக்கு சொல்லுவார் எல்லாத்தையும், கர்த்தர். இன்னொருத்தர், அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர் என்ன பண்ணுவாராம்? நினைப்பூட்டுவாராம். ஆண்டவரே சொல்றாரு தெரியுமா ஊழியக்காரங்களுக்கு, இங்க பாரு, நீ போய் அங்க நில்லு, நீ என்ன பேசணுமோ அது உனக்கு சொல்லப்படும். பேசுகிறது நீங்கள் அல்ல. ரமண சந்த ரபுலா ரிபோது நிமனாகதா. தேவ மகிமை என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாக நிரப்பி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, உலர்ந்து போய் வந்திருக்கிறாயோ? இரத்த நாளங்கள் வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் உணர்கிறேன். சிலருடைய பிபி எல்லாம் நார்மல் ஆகி கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்துகிறார். அதோடைய சப்ஜெக்ட் நான் ஆரம்பிச்சேன்னா முடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் உயிர் அடையுமாப்பா? உயர் அடையும் இல்லை, உயிர் அடையும் என்று வாசிக்க வேண்டும். இது உயிர் அடையுமான்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, இது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, முதல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க. எசேக்கியேல் மகிமையான ஒரு மனுஷன். ஒருத்தங்களுடைய வாழ்க்கை உயிர் அடையுமா? உயிர் அடையாதா? ஒரு செத்து போன உயிர்ப்பிக்கப்படுவானா? உடைஞ்சு போனவன் எழும்பி நிற்பானா? அடிப்பட்ட கால் குணமாகுமா ஆகாதா? டாக்டருக்கு தெரியாது, உருவாக்குன கர்த்தருக்கு தெரியும். அனி மனசி கதுனோ ரபுலஹதரா. எசேக்கியேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? தேவன் வலிமையானவர் என்ற அர்த்தம். ஹெசேக்கியேல் என்ற அர்த்தம் மலஷி கதுனாரா. தேவன் வலிமையானவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரா, விசுவாசியே, ஒருவர் ஊழியக்காரங்க நீங்க வாட்ச் பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ல, விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எழுப்பி நிறுத்துகிறார். மணி மனோக மனசே கதுனா திரபுலாலா. உலர்ந்து போச்சுன்னா அது சேர்க்க முடியாது, ஜீவன் இருக்காது. உலர்ந்து போனது என்றால் ஒரு பச்சை மரத்தை வெட்டி போடும்போது கொஞ்ச நாளைக்கு அதில் என்ன இருக்குங்க? பச்சை இருந்தால் ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். நாள் அடைவில் காஞ்சி கருவாடாய் போய்விடும்.
அது மரக்கட்டையாகி அடுப்புக்கு போகிற ஒரு தன்மை தான் உலர்ந்து போகிற தன்மை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் சிதல் அரித்த ஒரு கூடு யார் வேணாலும் நசுக்குன்னா என்ன, எலும்பு உடஞ்சிரும், உலர்ந்து போச்சு. எலும்புக்கு ஒரு தன்மை இருக்கு, அது டீக்கி ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் இந்த எலும்புகள் எல்லாம் வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, அது தன் எலும்போடு சேர்ந்துச்சுன்னு வாசிக்கிறோம். ஆனால் உலர்ந்து போச்சுன்னா இன்னொரு அர்த்தம் அதுல இருக்கு, பிரிந்து போச்சு. உறவுகள் பிரிந்து போகிறது. உலர்ந்து போன அனுபவங்கள். உலர்ந்த தரை என்றால் நீர் இல்லாத தரை என்ற அர்த்தம். புரிகிறதா நான் பேசுவது? சதுப்பு நிலம் என்றால் வெட்ட வெடிப்பாய் இருக்கிற நிலங்கள். டெல்டா நிலங்கள் என்றால் ரெண்டுமே இருக்கும். மழை வந்தா அந்த தண்ணி அங்க இருந்துச்சுன்னா அந்த நிலம் என்ன பண்ணப்படும்? விவசாயத்துக்கு பயன்படும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கான்கால கேட்டுக்கொண்டிருக்கிற சிஸ்டர், கர்த்தர் தொடுகிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ரிபோனா ஹத்தர் அபுலா. somebody இந்த கான்கால்ல இருக்கிற ஒரு சகோதரி, நீங்க உங்க சிஸ்டருக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் எழும்பி போய் ஜெப எண்ணெய் எடுத்து பூசுங்க. உலர்ந்து போனவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார். கோபப்படல, உணர்ச்சி வசப்படல, உணர்ந்து மகிமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய பிள்ளையே, உலர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, இந்த நவம்பர் மாதம் உன்னை தூக்கி நிறுத்துகிற மாதம். அடுத்த மாசம் கீழே இறக்கிடுவார இல்ல, உலர்ந்து போன சூழ்நிலை 10 மாசம் இல்ல, 10 மாசம் தாய் பெற்றெடுக்கிற ஒரு அனுபவம் தான். 10 மாசம் கடந்து வந்துட்டோம். 1 என்றால் துவக்கம், 11 என்றாலும் துவக்கம். நான் நியூமரிக்கல் ஆர்டர்ல பேசல. என் ஆண்டவர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கிறார். உலர்ந்து போய் தனியா நின்றுட்டு இருக்கிறீங்களா? ஒருமையா நின்றுட்டு இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. இந்த ஒண்ணுக்கு பிறகு பூஜ்ஜியம் போட போட வேல்யூ இருக்கு. அந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் போடுறதுக்கு ஆள் இல்லாம நான் உலர்ந்து போயிருக்கிறேன் பாஸ்டர். ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில் பலனற்று போயிருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் எசேக்கியேல் மூலம் தீர்க்க தரிசனமாய், இந்த காலவெளியில அடியன் மூலமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு காரியம், உலர்ந்து போன எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு நாட்கள் நெருங்கி விட்டது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, ஸ்தோத்தரிங்க பாப்போம். thank you jesus. எசேக்கியேலுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? தேவன் வல்லமையானவர். அவரை குறித்து படிப்படியா நம்ம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற சூப்பரான மனுஷன், அழகா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி கர்த்தருடைய ஆவி எனக்கு கொண்டு போனார். அதாவது எசேக்கியேல் இங்க பாருங்களேன், he travels along with the holy spirit. பரிசுத்த ஆவியானவரோடு பயணிக்கிறார். அங்க கூட்டு போய் நிறுத்துறாரு, எங்க கூட்டிட்டு போய் நிறுத்துறாரு. உங்களுக்கு புரிகிறதா? தேவன் சொல்லுகிற எதையும் செய்ய துணிந்த ஒரு மனிதன் தான் எசேக்கியேல். ஆமென். புரிகிறதா? தேவன் சொன்ன எதையும் செய்ய துணிந்த ஒரு மனுஷன். இதுவே உங்களையும் கொண்டு நம்மளையும் கொண்டு சுடுகாட்டில் நிற்க வச்சு எலும்புகளை பார்த்து பேசினா பேசுவோமா? பாஸ்டர் எத்தனை நாள் ஆச்சு இல்லை? இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்து நல்ல போய் கல்லறையில் போய் கல்லறை இருக்குதா இல்லையான்னு தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆவியான சொல்கிறாரு. ஏன்பா அப்படி நினைக்காத, என்னோடு இருக்கிறாரு, நீ அங்கே போய் பார்த்தாரு பார்க்க முடியாது. ஆமென். காலையில் எனக்கு ஞாபகம், அது மண்ணோடு வந்த சரீரம் போயிடுச்சு. அந்த சரீரத்தில் இப்போ ஒன்றுமே இருக்காது. உள்ள மிஸ்டர் ரெட் ஹேண்ட்ஸ் இருப்பார், பல பூச்சிகள் தான் இருக்கும், இல்லை புழுக்கள் தான் இருக்கும். ஆத்துமா எங்கே இருக்கும்? நியாய தீர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் கரெக்டாக என்ன பண்ணுவார்? அதை பரதீஸ் தங்குற ஒரு இடத்துல இருக்கும், கர்த்தருடைய கட்டுப்பாட்டில். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உலர்ந்து போய்
வெளியே சொல்ல முடியாம ரிமனசா காதினா ரபுலா ஹalleluya சர்மத்துல சரீரத்துல வெளியே சொல்ல முடியாத ஒரு ஸ்மெல், ஒரு விதமான நாற்றம். பாஸ்டர், என் சரீரத்தில் பல நாட்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்து போன அந்த டிஷ்யூஸ்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தில். somebody is getting healed by the power of the almighty God. கர்த்தருடைய வல்லமையினால மலு கதினா பஷங்கதா. thank you Jesus. வெளியே சொல்ல முடியாத சில காரியங்கள் கர்த்தர் சொல்றார், அவ்வளவுதான் சொல்றீங்கல்ல, அந்த அவ்வளவுதானுக்குள்ள ஆவாக ஆரம்பமாய் கர்த்தர் மாற்ற அவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த எலும்புகள் உயிரடைந்ததுக்கு பெரிய காரணம் என்னன்னா எசேக்கியேல் தான், ஆவியானவர் தான். ஆனா பைபிள் சொல்லுது 7ஆம் வசனத்துல, எசேக்கியேல் 37:7, அதை எனக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு பிடிச்ச வார்த்தை, எனக்கு கட்டளையிட்டபடியே. ஒரு ஆமென் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவர் எதையும் என்ன பண்ணல, சேர்க்கல, కురక్கவும் இல்லை. ఏమి దేవుడు చెప్పేశారో అదిగే చేస్తున్నారు. ఒక్క ఇంచు ఇన్క్రీజ్ చేయలేదు, ఒక్క డిక్రీజ్ చేయలేదు. ఎసికియలు దేవుడు మనుషులు, గొప్ప దేవుడు. అర్థమైందా? எந்த கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், நான் உயிர்ப்பிக்கப்படணும் விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்துங்க இந்த காலவேளையில். உண்மையாவா? அப்படின்னா கர்த்தர் சொல்றது அப்படியே செய்யுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றத அப்படியே செய்யுங்க, உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உயிர்ப்பிக்கப்படுறது மாத்திரமல்ல, காலூன்றி எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். காலூன்றி எழும்ப நிற்க மாத்திரமல்ல, அந்தந்த எலும்புகள் தன்னோடு சேர்ந்து ஒரு சேனையாய் எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாமே கர்த்தர் சொல்றத அப்படியே செய்யறதில்ல, கொஞ்சம் விட்டு கொஞ்சம் சேர்த்து செய்யறாங்க. ஆமென். ரொம்ப பிரச்சனை, ரொம்ப முக்கியமான காரியம். கடவுள் என்ன சொல்றாரோ அது என்ன பண்ணணுங்க, அப்படியே. இந்த காலை ஆராதனையில் கட்டளையே விளக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கட்டளை என்னது? அந்த கட்டளையிட்டபடி என்ன 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 வாசிங்க பாருங்க, அழகா இருக்குல்ல பாருங்க. எனக்கு 7ஆம் வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே. அப்ப கட்டளை என்னதுங்க? விளக்கு. அதுக்கப்புறம் கட்டளையே விளக்கு, வேதமே போதக சிக்ஷை, ஜீவவழி. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணும்போது, தீர்க்கமாய் சொல்லுகிறேன், உயிர்ப்பிக்கப்படாத, உடைந்து போன, பிதுக்கப்படாத சீல் பிதுக்கப்படும். உள்ள ரணங்கள் ஆறாதது கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் குணமாக்குவார். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. அதனால தான் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். கட்டளைகளை நடக்கிறவன், கட்டளைப்படி கேட்கிறவன் அல்ல, நடக்கிறவன். இங்கே பைபிள் தூக்கிட்டு வந்திருக்கலாம், டைரியோடு வந்திருக்கலாம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கலாம், பல கலரில் போட்டிருக்கலாம், பாடல் தாளந்து இருக்கலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், சூப்பர். ஆனால் உன் வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ தெரியாத பட்சத்தில் நீ உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நீ என்ன பண்ற? உலர வைத்துக் கொள்ளுகிறாய். You are dying within yourself. When you fail to fulfill the commandments of God, you are dying within yourself. கர்த்தருடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்குள்ள நீங்க என்ன ஆவறீங்க? மரிக்கிறீர்கள். ஆனா கட்டளையை கை கொள்ளும் போது பிழைக்கிறீர்கள். இந்த காலவெளியில் தொடர்ந்து நம்ம வருகிற நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம், ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய கட்டளையின்படி, கட்டளையின்படி, கட்டளையின்படி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். நைட்டு முழுக்க போராடியாச்சு,
ஒரு மீன் அகப்படலை, ஒரு மீன் அகப்படலை. யார் அவர்? முதல் சீசன் பேதுரு. நைட்டு முழுக்க ஆமாம் இவர் மீன். நிறைய பேர் சொல்கிறது ரொம்ப தெனாட்டு. நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். என்ன அனுபவம்? பல அனுபவம் இருக்கும். எனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். இந்த எனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்கு உள்ள ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப வாய்ஜாலாம் பேசக்கூடாது. இவர் ரொம்ப என்ன பேசினார்? ஒரு நைட்டு முழுசு போராடி பார்த்தேன், ஒரு மீன் ஆகிலும் எங்க வந்துட்டாரு, உங்களுடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். அங்க பாருங்க, அங்க படியே கட்டளையின் படியே இல்லை போடுகிறேன். போட்டாரு. ஆஹா, இவர் நினைச்சது ஒரு மீனை பத்தி பேசினாரு. இங்க பிடிக்க முடியலையா, சேர்க்க முடியலையா, வலைகள் கிழியத்தக்கதான, படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்கள். ஆமேன். ஆசீர்வாதங்கள். எந்த ஒரு விசுவாசி பைபிளை படிச்சுட்டா, பைபிளை பக்கத்தில் வச்சிருந்தா, வீட்டில் 10 பைபிள் வச்சுருந்தா பரலம் போயிட முடியாது. இதன்படி நடக்கணும், இதன்படி செய்யணும். அப்பொழுதுதான் பிழைப்போம். நைட்டு முழுக்க ஒண்ணுமே இல்லைங்க, உலர்ந்து போயிட்டார். யாரு? பேதுரு. உடஞ்சு போயிட்டார். யார் வந்து உட்கார்ந்துருக்கா? யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரே, அவருக்கு கொடுக்கறதுக்கு மீன் இல்லையே. ஒரு கூட்ட ஜனம் வேற வந்திருக்குது. என்னடா இது? வலையை அலசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறார். இல்லை, போய் தள்ளி போய் ஆழத்தில் கொண்டு வலையை போடு. கர்த்தருடைய பிள்ளையே, உலர்ந்து போன உன் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படியே செய்ய பழகுங்க. சொன்னதை அப்படி மாத்தாதீங்க. அப்படியே கட்டளை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க. கர்த்தர் உயிரடைய செய்வார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த காலை வேளையில் உடைய திருநாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசிக்கொண்டு வருகிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நரம்புகள், ஒவ்வொரு எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்கு ஸ்தோத்திரம். அது யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதியும் தொடுவீராக. நேரலையில் பல விதங்களில், கான்காலில், ஆண்டவரே வீடியோ மூலமாய் யாரெல்லாம் வாட்ச் பண்ணாங்களோ அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் காலை ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவர் நீர் ஆசீர்வதியும், அவர்களை உயிர்ப்பியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God be with you. Stay tuned and watch and be blessed.